வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன பார்க்க போறோம்னா நோபல் விருதுகளை பத்தி பார்க்க போறோம். இந்த இப்போ நோபல் விருது வந்து 2025க்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 6 கேட்டகரியில் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த 6 கேட்டகரிக்கும் கொடுக்கலாம், கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 6 அந்த நோபல் விருதுகள் இருக்காங்க, வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பத்தியும் அவங்க வந்து எதை கண்டுபிடிச்ச, அதாவது எந்த ஒரு ஃபீல்டுல வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்கன்றத பத்தியும், அது போக நோபல் விருதை பத்தி எந்த மாதிரி கேள்விகள் வந்து இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கேட்கலாம்ன்றத பத்தியும். ஏன்னா நோபல் விருதுகள் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விருது. இது வந்து எந்த துறையில கொடுக்கறாங்க, எந்த வருஷம் முதல்ல கொடுத்தாங்க, முதல்ல வாங்கினது யாரு, இந்த நோபல் விருதுகளை கொடுக்கறது வந்து யாரு, எத்தனை கோடி வந்து இது வந்து பரிசு, இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ரெண்டுமே, அதாவது கண்டென்ட்டும் இருக்கும், அந்த கண்டென்ட் கூடயே சேர்ந்து கொஸ்டின்ஸுமே இருக்கும், ரைட்டா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல இருந்து ஒரு கொஸ்டின் ஷுவரா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகே, சரி. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, சரி. இந்த நோபல் விருதை பொறுத்த வரைக்கும், இந்த நோபல் விருதானது வந்து உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸான விருது, ரைட்டா? மதிப்புமிக்க விருது அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இது வந்து என்னன்னா ஒரு மனித குலத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் வந்து யாராச்சும் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அது வந்து முந்தைய ஆண்டில், இப்போ போன வருஷம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப ஃபியூச்சர்ல கொடுக்குற ஒரு இது ஜஸ்ட் ஒரு பேசிக் காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இதுதான் முக்கியம். 1901 இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1901 எத்தனை விருதுகளை கொடுத்தாங்கன்னா 5 விருது மட்டும்தான். 5 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பொருளாதாரத்தை தவிர. ஏன்னா பொருளாதார விருது, அதாவது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்திற்கு வந்து நோபல் விருது எப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1968 ஆரம்பிச்சு 1969 தான் முதல் தடவை வந்து பொருளாதாரத்திற்கு வந்து நோபல் விருதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து, ஸோ இந்த நோபல் விருதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பரிசு எத்தனை அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனார். சரியா? ஸ்வீடிஷ் குரோனார் கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கோடி இதனுடைய அவார்டு வந்து கொடுப்பாங்க. இது எப்பொழுது கொடுப்பாங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வந்து கொடுப்பாங்க. ஏன் டிசம்பர் 10 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல் இருக்காருல்ல, ஆல்ஃபிரட் நோபலினுடைய இறந்த நாள் வந்து அதுதான். ஆல்ஃபிரட் நோபல் அவருடைய பெயர்ல இருந்து தான் வந்து இந்த நோபல் அப்படின்ற ஒரு நோபல் விருதுல இந்த நோபல் அப்படின்ற பேரு இவருடைய பேர்ல இருந்து எடுக்கப்பட்டது, ரைட்டா? ஆல்ஃபிரட் நோபல். ஸோ எல்லா வருஷமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜனவரி 31 தான் இந்த நோபல் விருதுக்கு நாமினேட் பண்றதுக்கு கடைசி நாள். இது நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் இது கேட்பாங்க. எல்லா வருஷமும் எந்த தேதியில இது வந்து கொடுக்கப்படும்னா டிசம்பர் 10. டிசம்பர் 10, 8ல இருந்து 10 கோடி, அதாவது 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர். 1901 5 விருதும், ஆறாவதா பொருளாதாரத்தையும் சேர்த்தது 1968. சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா டோட்டலா வந்து எத்தனை விருதுகள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 4 அமைப்புகள் சேர்ந்து 6 விருதுகள் வந்து வழங்குறாங்க. 4 அமைப்புகள் சேர்ந்து 6 விருதுகளை வந்து வழங்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 4 அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராயல், செகண்ட், ஓகே, ஸோ ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ், ரைட்டா? இவங்க வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பொருளாதாரம், இந்த மூணுத்துக்குமே கொடுக்கறது வந்து யார் அப்படின்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ். அடுத்து கரோலின்ஸ்கா யூனிவர்சிட்டி, இவங்க வந்து பிசியாலஜியால, அதாவது மருத்துவத்திற்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் அகாடமி இலக்கியத்திற்கும், நார்வீஜியன் நோபல் கமிட்டி வந்து அமைதிக்குமான நோபல் விருது. அதாவது இந்த 3 விருதையும் கொடுக்கிற நாடு வந்து எது அப்படின்னா ஸ்வீடன். இந்த 3 விருதையும் கொடுக்கிற நாடு வந்து ஸ்வீடன். இந்த விருதை கொடுக்கிற நாடு வந்து அமைதிக்கான நோபல் விருது மட்டும் நார்வே நாடு கொடுக்கும். மற்ற 5 விருதையும் வந்து கொடுக்கறது ஸ்வீடன் தான் கொடுப்பாங்க. ஓகே, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த நோபல் விருதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம், அதாவது 2025 படி வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஒரு சின்ன ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். இப்ப இது பிசிக்ஸ் இருக்கா, பிசிக்ஸ் அப்படின்றத இதுல ஃபீஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு கிளர்க்கு கிட்ட கொடுத்தேன், ஃபீஸ் கட்ட சொல்லி ஒரு கிளர்க்கு கிட்ட கொடுத்தேன். ஆனா அவர் வந்து மிச்ச காசு, நான் கொடுத்த காசுல வந்து பார்த்துட்டீங்கன்னா மிச்சம் வந்து அவரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ரைட்டா? ஸோ அதான் இப்போ பிசிக்ஸ் அப்படின்னா ஃபீஸ். ஸோ இப்போ ஃபீஸ்னா கிளர்க்கு, மிச்சம் கொடுக்க மாட்டேன். இவருங்க கிளர்க்கு, ஸோ கிளார்க்கு, கிளர்க்கு, கிளார்க்கு.
மிச்சம் அப்படின்னா மிச்சல், மிச்சல். கொடுக்க மாட்டேன், இவருங்க மார்ட்டின், மாட்டேன் மார்ட்டின். அப்போ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ பிசிக்ஸ்க்கு இந்த ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 2025ஆம் வருடத்திற்கு நோபல் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது வருஷம் வருஷம் மாறும். நம்மளுக்கு இன்னொரு ஒரு வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம், இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே? ஸோ அப்போ வந்து கிளர்க்கு மிச்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே? ஸோ இதுல வந்து எதற்காக வாங்கினாங்க அப்படின்றத ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு 10% தான். பட் ஆனா பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. ஓகே? ஸோ சிம்பிளா வந்து எதற்காக வந்து இவங்களுக்கு நோபல் விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னா மேக்ரோஸ்கோபிக் குவாண்டமை கண்டுபிடிச்சதுக்காக. மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்தா போகக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன ஏதுன்றதெல்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கான நோபல் விருது வந்து இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மிஸ்ட்ரி. ஸோ டோட்டலா 3 பேர் கொடுத்துருக்காங்க. சுசுமு கிட்டகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஒமார் எம் யாகி. இவங்களுக்கு வேதியியலுக்கான நோபல் விருது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மிஸ்ட்ரி அப்படின்றது இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி, அது மிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம். மிஸ்ட்ரி, மிஸ்ட்ரினா என்ன? ஒரு என்ன சொல்றது, மிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு சஸ்பென்ஸ். மிஸ்ட்ரி அப்படின்றது புரியாத புதிர் அப்படின்ற மாதிரி, புரியாத புதிர். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே மிஸ்ட்ரியா இருக்குது. ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ்ட்ரியா இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு, ரிச்சான ஒரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு. ரிச்சா, அதாவது ரிச்னா ஒரு பணக்கார ஒரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பில்டிங்ல என்ன ஆயிடுச்சுன்னா கொள்ளையடிச்சிட்டாங்க, ராபு. ஒரு பணக்காரரோட வீடு ஒன்று இருந்துச்சு, ரிச் ஹவுஸ் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கொள்ளையடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு ஒரு 4 பேர் கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிச்சிட்டு மாறி மாறி எக்கி போயிட்டாங்க. செவுத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்கி தாவி போயிட்டாங்க. ஸோ அது எனக்கு கிட்டக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து கொள்ளையடிச்சாங்க, அந்த செவுத்தை தாண்டி எக்கி தாவி போயிட்டாங்க அப்படின்றத நான் வந்து அந்த வீட்டுக்கு கிட்டக்க, அந்த செவுத்து கிட்டக்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, இவருங்க ரிச்சு. ஸோ அப்ப ரிச்சர்ட், ராப் கொள்ளையடிச்சிட்டாங்க, ராப்சன். அடுத்து மாறி எக்கி தாவி போயிட்டாங்களா, ஒமார் மாறி எக்கி யாகி. கிட்டக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, கிட்டக்க வா. சரியா? சுசுமு கிட்டக்கவா, ரிச்சர்ட் ராப்சன், உமார் யாகி. அப்ப கெமிஸ்ட்ரினா மிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம். புரியாத புதிர். என்ன புரியாத புதிர்? ரிச்சான வீட்டுல, பணக்கார வீட்டுல ஒருத்தவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க, மாறி எக்கி கிட்டக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது வந்து மருத்துவத்திற்கான நோபல் விருது. இப்ப மெடிசின் அப்படின்றது வந்து இதை நம்ம மருத்துவம்னே ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம மருத்துவம்னே ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, ஓகே, சரி, இங்க பாத்தீங்கன்னா ஒரு கவு ஒண்ணு இருந்துச்சு. ரைட்டா? ஒரு மாடு ஒண்ணு இருந்திருக்குது. அந்த மாடு கண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே செவந்து போய் இருந்துச்சு. செவந்து போய் டல்லா இருந்துச்சு. ஸோ உடனே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மாடை உடனே ஒரு சாக்கு பையில போட்டு, அதாவது ஒரு குச்சியை கட்டி சாக்கு பையில போட்டு நேரா வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு கூட்டு போயிட்டாங்க. நேரா வந்து பார்த்துட்டீங்கன்னா மருத்துவம் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ மெடிசின்னா கவு. ஸோ ப்ரொன் கவ், மேரி இ ப்ரொன் கவ், ஃப்ரெட் ராம்ஸ் டெல். ஸோ ரெட்டு டல்லா இருக்கு, ரெட்டு டல்லு, கண்ணு ரெட் ஆகி டல்லா இருக்கு. அடுத்து ஷிமான் சாகா குச்சி அப்படின்னா சாக்குல குச்சியை கட்டி அதை மருத்துவத்திற்கு கூட்டு போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் விருது. இது வந்து ஈஸி தான். இது எப்படின்னா, நான் வந்து இலக்கியம் எழுதுவேன், அதாவது நூல் வந்து இலக்கியம்னா நூல் தான். நான் வந்து நூல் எழுதுவேன், ஆனா ரொம்ப ஸ்லோவா எழுதுவேன். இருந்தாலும் நான் வந்து என்னோட கையில தான் எழுதுவேன். ஸ்லோவா நான் வந்து என்னோட கையில தான் எழுதுவேன் இலக்கியத்தை, லிட்ரேச்சர். ஓகே? ஸோ இதுல வந்து நம்ம வந்து மருத்துவம்னா இதுக்கு என்னென்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம்? பெரிஃபரல் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். 3 பேருக்குமே இதை வந்து 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க மருத்துவத்திற்கான நோபல் விருது, பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். இங்க கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மெட்டல் ஆர்கானிக் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேருக்குமே அதே தான், மெட்டல் ஆர்கானிக், மெட்டல்
ஆர்கானிக் அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேற இந்த பிசிக்ஸ்க்கு நம்ம படிச்சாச்சு. மைக்ரோஸ்கோபிக் குவாண்டம், இங்கே மெட்டல் ஆர்கானிக், இங்கே பெரிபெரல் இம்யூன் டாலரன்ஸ். இங்க வந்து நம்ம என்னன்னா டெரர்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரர், டெரர், அப்பகாலிப்டிக் டெரர் அப்படின்ற வார்த்தை. டெரர் மட்டும் போதும். அடுத்தது வந்து அமைதிக்கான நோபல் விருது, நோபல் பீஸ் பிரைஸ். அமைதிக்கான நோபல் விருதுக்கு வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, பீஸ் எங்க அமைதியா இருக்கும்னா மெரினா போனதான் அமைதியா இருக்கும். மெரினா பீச், மெர்ரு ரீனா, சரியா? மெரினா பீச்சுக்கு போனாதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெனிசுலா அப்படின்ற நாடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெனிசுலான்ற நாடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பொருளாதாரம், பொருளாதாரத்திற்கான நோபல் விருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஸோ இது இங்க பாருங்க, எக்கு, இங்க பாருங்க மொக்கு, எம்ஓகே, எம்ஓகே. ஸோ இல்லைன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏஜ், ஏஜியான் இருக்குல்ல, ஏஜியான், அதாவது ஏஜ் ஞாபகம் வச்சுக்கலாம், வயசு. ஸோ வயசாயிட்டாலே வந்து பில்லு, நம்ம பில்லு போடுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆயிரும், சரியா? வயசான காரணத்தினால் வந்து பில்லு பில்லு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஆயிரும். ஸோ ஏன், ஹவு, ஏன்னு கேட்டதுக்கு வந்து திருப்பியுமே வந்து அதை மறந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க, ரைட்டா? அதாவது பில்லு போடுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா வயசான ஆளை வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து வயசான ஆளை வந்து நீங்க பில்லு போடுறதுக்கு வச்சிருக்கிறதுக்கு கேட்டதுக்கு வந்து ஓகே 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 அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஸோ அப்ப ஓகே ஓகே அப்படின்னா மோ கே, மோ கேர், ரைட்டா? ஓகே ஓகே. அடுத்து ஃபில் ஏஜ் அப்படின்னா பில்லு ஏஜ், அப்போ பொருளாதாரம். ஏன்னா பில்லு அப்படின்னாலே வந்து பொருளாதாரத்துக்குள்ள தானே வருது. ஸோ அப்ப பில்லு, பில்லு வந்து பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்லு ஏஜ், ஹவு, ஹவு இட், அதாவது ஏன், அதாவது ஹவுன்றது எப்படி, நீங்க ஏன் இவங்களை வச்சிருக்கீங்க ஹவு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அவங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, மோக்கைர் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், இதுக்கு வந்து எதற்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சஸ்டெயின்டு growth அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டெயின்டு growth. இது வந்து ஓகே, இதுல எல்லாத்துலயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சஸ்டெயின்டு growth தான் இருக்கும். சஸ்டெயின்டு growth, சஸ்டெயின்டு growth. ஓகே, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த 6 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோபல் விருது. சரி, இது வந்து இந்த வருஷத்துக்கு 2025க்கு. இப்ப இதை தாண்டி வந்து வேற எப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப முதலாக எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1901ல நோபல் பிரைஸ் வந்து முதலாக எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா 1901. ஸோ அந்த 1901ல வந்து யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஃபீல்டுன்றத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப பிசிக்ஸ், முதலாக பிசிக்ஸ்ல நோபல் விருது வாங்கினது யாரு? அடுத்து முதலாக கெமிஸ்ட்ரிக்கு நோபல் விருது வாங்கினது யாரு? மருத்துவத்திற்கு நோபல் விருது வாங்கினது யாரு? அதுக்கப்புறம் இலக்கியத்திற்கு முதலாக நோபல் விருது வாங்கியது யாரு? அடுத்து அமைதிக்கான நோபல் விருது முதலாக வாங்கியது யாரு? சரி, இப்ப இந்த 5ஐயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயற்பியலுக்கு முதலாக நோபல் விருது வாங்கினது யார் அப்படின்னா WC ரான்ட்ஜென், எக்ஸ்ரே கண்டுபிடிச்சதுக்காக WC ரான்ட்ஜென். அடுத்து வேதியியலுக்கு நோபல் வாங்கினவர் வந்து வேன் டி ஹாஃப், வேன் டி ஹாஃப் அப்படின்றவர். அடுத்து மருத்துவத்திற்கு நோபல் விருது வாங்கினது வான் பெஹரிங், வான் பெஹரிங். இலக்கியத்திற்கான நோபல் விருது வாங்கினவர் சல்லி, சல்லி ப்ரூதோம், ப்ரூதோம். முதலாக அமைதிக்கு நோபல் விருது வாங்கினது 2 பேரு. ஒன்னு வந்து ஹென்றி டுனாண்ட், ஹென்றி டுனாண்ட் மற்றும் ஃப்ரெட்ரிக் பாசி, ஃப்ரெட்ரிக் பாசி. ஓகே, இப்ப இதே நோபல் விருது வந்து பொருளாதாரத்திற்கு வந்து எப்பொழுது வழங்கப்பட்டது? இதே நோபல் விருது பொருளாதாரத்திற்கு, எக்கானமிக்ஸ்,
எக்கானமிக்ஸ் பொருளாதாரத்திற்கு எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா 1968. ஸோ இது வந்து 1901. இந்த ஐந்தும் 1901. பொருளாதாரம் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1900, இங்கே கூட எழுதுறேன், 1968. ஸோ பொருளாதாரத்தில் முதலாக வந்து நோபல் விருது வாங்கினது 2 பேர், ரைட்டா? அந்த 2 பேர் வந்து யாரெல்லாம் அப்படின்னா ராக்னார் மற்றும் ஜான் டென்பர்கன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாக பொருளாதாரத்திற்கு வந்து நோபல் விருது வந்து வாங்குறாங்க. சரி, பொருளாதாரத்துக்கு இவங்களுக்கு எப்பொழுது கொடுக்கப்படுகிறதுனா 1969. 1968 ஆரம்பிச்சு, அதாவது பொருளாதாரத்துக்கு கொடுக்கலான்னு முடிவெடுக்கப்பட்டு அடுத்த வருடம் 1969 இந்த 2 பேருக்கு அமைதிக்கான நோபல் விருது கொடுக்கப்படுகிறது. இப்ப நோபல் விருது வாங்கிய நோபல் விருது வாங்கிய இந்தியர்கள் யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்திரநாத் டாகூர். ரவீந்திரநாத் டாகூர். அடுத்து சர் சி.வி. ராமன். நான் எல்லாம் ஆர்டரா தான் எழுதுறேன், அவங்க வாங்கின வருஷத்தின் அடிப்படையில் எழுதுறேன். அடுத்து ஹர்கோபிந்த் குரானா. ஹர்கோபிந்த் குரானா. அடுத்து மதர் தெரசா. அடுத்தது சுப்பிரமணியம் சந்திரசேகர். அடுத்து அமர்த்தியா சென். நெக்ஸ்ட் வி.எஸ். நாய்பவுல். அடுத்து வெங்கடராமன் ராமகிருஷ்ணன். அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி. அப்புறம் அபிஜித் பானர்ஜி. கடைசியா இந்தியர்கள் நோபல் விருது வாங்கினவர் இவர் தான், அபிஜித் பானர்ஜி. ஓகே, இப்ப இதுல ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் வந்து எந்த துறையில வாங்கியிருப்பாருன்னா இலக்கியம். ஃபர்ஸ்ட் ஆண்டு எழுதிக்கலாம். ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் வந்து எந்த ஆண்டு வாங்கியிருப்பாருன்னா 1913. எந்த ஒரு துறை அப்படின்ட்டு பாக்குறப்ப இலக்கியம், லிட்ரேச்சருக்காக அவர் வந்து வாங்கியிருப்பார். அடுத்தது சர் சி.வி. ராமன் அவர்கள் வந்து 1930. சர் சி.வி. ராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1930. அடுத்தது ஹர்கோபிந்த் குரானா 1968, 1968. மதர் தெரசா வந்து 1979. சுப்பிரமணியம் சந்திரசேகர் 1983. அப்புறம் அமர்த்தியா சென் அவர்கள் வந்து 1998. வி.எஸ். நாய்பவுல் 2001. வெங்கடராமன் ராமகிருஷ்ணன் 2009. கைலாஷ் சத்யார்த்தி 2014. அபிஜித் பானர்ஜி 2019. இதுல சர் சி.வி. ராமன் அவர்கள் வந்து இயற்பியலுக்கு, பிசிக்ஸ்ல நோபல் விருது. ஹர்கோபிந்த் குரானா அவர்கள் வந்து மெடிசின், மருத்துவத்திற்கான நோபல் விருது. மதர் தெரசா அவர்கள் வந்து அமைதிக்கான நோபல் விருது, பீஸ். அடுத்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்கள் வந்து பிசிக்ஸ்க்கான நோபல் விருது 1983 இயற்பியல். அமர்த்தியா சென் அவர்கள் வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் விருது. வி.எஸ். நாய்பவுல் இலக்கியத்திற்கான நோபல் விருது. அதுக்கு அடுத்தது வந்து 2009 வந்து வெங்கடராமன் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வேதியியலுக்கான நோபல் விருது. அடுத்து அமைதிக்கான நோபல் விருது கைலாஷ் சத்யார்த்தி, பீஸ்.
அமர்த்தியா சென் அவர்கள் வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் விருது, எக்கானமிக்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இந்தியர்களால் வாங்கப்பட்ட நோபல் விருது. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல தெளிவா நான் கொடுத்துருக்கேன். ஓகே. சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா கொஸ்டின்ஸ் தான். இங்க பாருங்க, உங்களுக்காகவே வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே கேள்விகள், நோபல் விருதுகளை பற்றிய கேள்வி தான் இது ஃபுல்லாவே. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்குது. அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம் வரிசையா. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, who among the following won the Nobel Prize in Science in 2 different disciplines? பின்வருவனவற்றில் 2 வெவ்வேறு துறைகளில் வந்து அறிவியலுக்கான நோபல் பரிசை வென்றது யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் மேடம் கியூரி. மேடம் கியூரி. ஸோ இவங்களை வந்து மேரி கியூரி என்று அழைப்பார்கள். மேரி கியூரி என்று அழைப்பார்கள். ஸோ மேரி கியூரி அவர்கள் வந்து 1903லையும் 1911லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நோபல் விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. 1903 வந்து பிசிக்ஸ்க்கான நோபல் விருது, 1911 வந்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் விருது வாங்கியிருக்கிறாங்க. இந்த 1903 வாங்கின நோபல் விருது இந்த மேரி கியூரி அவர்களும் ஹென்றி பெக்கரலும் சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. ஹென்றி, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஆனா 1911 வந்து இவங்க மட்டும் தனியா வாங்கியிருக்கிறாங்க, தனியாக வாங்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த பிசிக்ஸ்க்கான நோபல் விருது எதற்காக அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டிக்காக. ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரிசர்ச்சுக்காக கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த ரிசர்ச்சுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ரேடியம். ரேடியம் இதை கண்டுபிடிச்சதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ரேடியம் புலோனியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, who among the following was awarded Nobel Prize for developing the technology used in integrated circuit used in PCs? அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த சுற்றுகளில், அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அந்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியதற்காக யாருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஜாக் கில்பி. ஜாக் கில்பி. அடுத்தது, who among the following Nobel laureates facilitated with development of MRI as an important diagnostic tool? சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது எம்ஆர்ஐ வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சது, எம்ஆர்ஐ வந்து ஒரு நோயறிதல் கருவியாக உருவாக்கியவருக்கு நோபல் விருது வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய பெயர் வந்து என்னன்னா பால் சி லாட்டர்பர்க். பால் சி லாட்டர்பர்க். இதுல வந்து எம்ஆர்ஐனுடைய விரிவாக்கம் கேட்டாங்க, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், இதுதான் எம்ஆர்ஐனுடைய விரிவாக்கம். அடுத்தது, who was the first Nobel Prize winner from India? இந்தியாவிலிருந்து முதலில் நோபல் பரிசு வென்றவர் வந்து யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ இதுல சர் சி வி ராமன் அவர்கள் வந்து எப்பொழுது நோபல் விருது பெற்றார் அப்படின்னா 1930 வந்து இயற்பியல் பிசிக்ஸ்க்காக நோபல் விருது பெற்றார் 1930. மதர் தெரேசா அவர்கள் வந்து 1979 பீஸ் அமைதிக்கான நோபல் விருது வாங்கினாங்க. சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்கள் வந்து 1983 வந்து இயற்பியலுக்கான நோபல் விருது பிசிக்ஸ் தான். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து 1913 வாங்கிட்டாங்க இலக்கியத்திற்கான நோபல் விருது. ஸோ இலக்கியம் அப்படின்னா எந்த இலக்கியத்திற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவருடைய பாடல்களின் தொகுப்பு, அந்த பாடல்களின் தொகுப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்ட்டு சொல்றாங்க. கீதாஞ்சலிக்காக கொடுக்கப்பட்டது. கீதாஞ்சலிக்காக கொடுக்கப்பட்டது. ஓகே. ஸோ இந்த கீதாஞ்சலி வந்து ஒரிஜினலா எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா பெங்காலி மொழியில தான் எழுதியிருப்பாங்க, பெங்காலி. ஸோ திருப்பி அந்த பெங்காலி மொழியிலேருந்து எந்த மொழிக்கு மாற்றிருப்பாங்க அப்படின்னா ஆங்கில மொழிக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ ஆங்கில மொழிக்கு, பெங்காலி மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு வந்து இந்த கீதாஞ்சலியை மாற்றியது யார் அப்படின்னா அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களே தான்.
ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமர்த்தியா சென் awarded the Nobel Prize for his contribution to. அமர்த்தியா சென் அவர்கள் வந்து எந்த பிரிவில் பங்களித்ததற்காக வந்து நோபல் விருது பெற்றார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், நல பொருளாதாரம். அமர்த்தியா சென் அவர்களுக்கு எப்பொழுது வந்து நோபல் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் விருது. அடுத்தது, which of the following pairs won the Nobel Prize in 2014? 2014 வந்து அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது எந்த 2 பேர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 2014 நோபல் பரிசு. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா யூசப்சாய். கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா யூசப்சாய். இதுல மலாலா யூசப்சாய் இருக்கிறாங்கல்ல, ஸோ இதுல மலாலா யூசப்சாயை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 17 வயசு தான் இவங்களுக்கு. நோபல் விருது வாங்குறப்ப 17 வயசு தான். அப்ப இளம் வயதில், சரியா, மிக மிக இளம் வயதில் வந்து நோபல் விருதை வாங்கியது யார் அப்படின்னா அது மலாலா யூசப்சாய். மலாலா யூசப்சாய் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அப்ப இருக்கிறதுலே வந்து ரொம்ப வயது அதிகமா வந்து அப்ப 17 வயசுல வாங்கினவங்க மலாலா யூசப்சாய். ரொம்ப வயசு அதிகமா வந்து நோபல் விருது வாங்கியிருக்கிறாங்கன்னா அது யார் அப்படின்னா 97வது வயதில் 97 இயர்ஸ் ஓல்டு 97 வயதுடைய ஜான் பி குட்னஃப். ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுது அப்படின்னா 2019 கெமிஸ்ட்ரி வேதியியலுக்கான நோபல் விருது வந்து வாங்குறாரு. 97வது வயதில் வந்து வாங்குறாரு. அடுத்தது, ஸோ இது வரைக்கும் வந்து எத்தனை பேருக்கு வந்து நோபல் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே எழுதுறேன். இது வரைக்கும் எத்தனை நபர்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படின்னா 1026 பேருக்கு வந்து நோபல் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 990 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நபர்கள். அதுல 28 பேர் வந்து என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, 1026 பேர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதுல ஏன் இப்ப இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கணக்கு சரியா வராது. காரணம் என்னன்னா, ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் இல்லாம ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் 2 தடவை வாங்கியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கிராஸ் இருக்குல்ல, ரெட் கிராஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 3 தடவை வந்து நோபல் விருது வாங்கியிருக்கு, ரெட் கிராஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வேற முக்கியமான விஷயங்கள் வந்து எது அப்படின்னா, ஓகே சரி, இப்ப அடுத்தது பாருங்க. நோபல் பிரைஸ் ஃபார் எக்கானமிக்ஸ் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை. பொருளாதாரத்தின் நோபல் பரிசு வந்து யார் வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்வீடனுடைய சென்ட்ரல் பேங்க். அடுத்தது, ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் நோபல் பிரைஸ். நோபல் பரிசை நிறுவியது யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆல்ஃபிரட் நோபல். அதுக்கப்புறம், இன் விச் ஃபீல்டு நோபல் பிரைஸ் நாட் அவார்டட். எந்த துறையில் வந்து நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை? அமைதிக்கான நோபல் விருது இருக்கு, இலக்கியத்திற்கு இருக்கு, பிசிக்ஸ்க்கு இருக்கு, மேக்ஸுக்கு கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா மேக்ஸ். ஏன்னா மேக்ஸுக்கு நோபல் விருது இல்லை. அடுத்தது, நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இஸ் அவார்டட் ஆனுவலி இன் விச் சிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இலக்கியத்திற்கான நோபல் விருது வந்து ஒரு வருடமும் வந்து எந்த நகரத்தில் வழங்கப்படுகிறது அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஸ்டாக்ஹோம்ல வச்சுதான் கொடுப்பாங்க. அடுத்தது, ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் அ நோபல் பிரைஸ். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி வந்து யாருன்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மேரி கியூரி. ஸோ இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா, ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியாவில் நோபல் விருதை வாங்கிய முதல் பெண் வந்து யார் அப்படின்னா மதர் தெரேசா. எந்த வருடம் வந்து மதர் தெரேசா அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1979 வாங்கியிருப்பாங்க, 1979. ஸோ என்னதான் மதர் தெரேசா அவர்கள் வந்து அல்பேனியா அப்படின்ற நாட்டில் பிறந்தாலும் 1929 வந்து அவங்க வந்து கல்கட்டாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது, நெக்ஸ்ட் பாருங்க.
நோபல் பீஸ் பிரைஸ் இஸ் பிரசன்டட் ஆனுவலி இன் விச் கண்ட்ரி, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு ஃபர்ஸ்ட் இலக்கியத்திற்கான நோபல் விருது ஸ்வீடன்ல கொடுப்பாங்க. ஆனா அமைதிக்கான நோபல் விருது வந்து எந்த நாட்டில் வச்சு கொடுப்பாங்கன்னா நார்வேல வச்சு கொடுப்பாங்க. நார்வேல வச்சு கொடுப்பாங்க அமைதிக்கான நோபல் விருது மற்றும். அடுத்தது ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ், முதல் நோபல் பரிசு எந்த ஆண்டில் வழங்கப்பட்டதுன்னா நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், 1901 வழங்கப்பட்டது, 1901. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெடல் அவார்டட் அலாங் வித் நோபல் பிரைஸ். ஸோ நோபல் பரிசுடன் வழங்கப்படும் பதக்கத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்றது கேள்வி. இது சிம்பிள் தான், நோபல் மெடல், நோபல் பதக்கம். அடுத்தது நோபல் பீஸ் பிரைஸ் இன் 2023, 2023 வந்து அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது யார் அப்படின்னா நார்கிஸ் முகமதி. அடுத்தது 1979 வந்து அமைதிக்கான நோபல் விருதை வந்து எந்த இந்தியன் வந்து வாங்கினாங்க? 1979 அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற இந்தியர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் மதர் தெரசா, அன்னை தெரசா அவங்க. அடுத்தது நோபல் பரிசை வந்து இளம் வயதில் வாங்கியது யார்? வென்ற இளைய நபர் வந்து யார் அப்படின்னா மலாலா யூசப்சாய். மலாலா யூசப்சாய் கூட சேர்ந்து வாங்கினது யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி, இந்தியர் அவரு. அடுத்து நோபல் விருதை வென்ற முதல் அமெரிக்க பெண் யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் ஜேன் ஆடம்ஸ். அடுத்தது 2025 நோபல் விருது, மருத்துவத்திற்கான நோபல் விருது யாருக்கு போயிருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, 2025 ஆண்டு உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஸோ மருத்துவம் அப்படின்னா கவ்வு, அதுக்கப்புறம் ரெட்டு, டல்லு, சாக்கு, குச்சி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்ல. அதுக்கு வந்து என்ன எங்க இருக்குது பாருங்க, இங்க பாருங்க, கவ்வு ரெட் ஆயிடுச்சு, டல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சாக்குல குச்சியை போட்டு எடுத்து இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன, ஆப்ஷன் பி. அடுத்தது 2025 ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் விருது எதற்காக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஸோ நம்ம பார்த்தோம். அதுக்கும் ஷார்ட்கட் பார்த்தோம், பெரிஃபரல் இம்யூன். ஷார்ட்கட் கிடையாது, பெரிஃபரல் இம்யூன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மீதி இருக்க 4 ஆப்ஷன்ல பெரிஃபரல் இம்யூன் வார்த்தை இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து சி. இதுல ஆன்சர் வந்து பி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2025 ஆண்டு யாருக்கு போயிருக்குன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட் இஸ் த நோபல் பிரைஸ் அவார்டட் ஆனுவலி. ஸோ நோபல் பரிசு வந்து ஆண்டுதோறும் எந்த தேதியில் வழங்கப்படுகிறது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் டிசம்பர் 10. Who among the following were the Nobel Prizes for Economics started? When among the following? பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுகள் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா அதுக்கான ஆன்சர் 1969. ஸோ அது ஆரம்பிச்சது 1968, ஆனால் அதாவது அதை கொடுக்க ஆரம்பிச்சது வந்து எப்பொழுதுன்னா 1969. இதுல மருத்துவத்திற்கான நோபல் விருது வந்து எந்த ஒரு அமைப்பு வந்து கொடுக்குறாங்கன்றதை கேட்கறாங்க. மருத்துவத்துறையில் நோபல் பரிசை வழங்குவது எது அப்படின்னா கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட், ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட். அடுத்தது who among the following was the first man to be awarded the Nobel Prize in 2 different field? ரைட்டா, அதாவது 2 ஃபீல்டுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோபல் விருது வாங்கினது, 2 வெவ்வேறு துறைகளில் நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதர் யார் அப்படின்னா வந்து லீனஸ் பவுலிங். அதுக்கப்புறம் இந்த லீனஸ் பாலிங் வந்து 2 துறையில வாங்குறாருல, அந்த 2 துறை வந்து எந்தெந்த துறை அப்படின்னா 1954 வந்து வேதியியலுக்கான நோபல் விருது. அடுத்தது 1962 வந்து அமைதிக்கான நோபல் விருது வாங்குறாரு, பீஸ் அமைதிக்கான நோபல் விருது வாங்குறாரு. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து who among the following is the first African person to get the Nobel Prize for Peace in 2004? 2004 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்கா நபர் வந்து யாரு அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் பங்காரி மத்தாய். அடுத்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி அவார்டட் ஃபார் நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ், இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் வந்து யாரு அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எக்ஸ்ரேயை கண்டுபிடிச்ச டபிள்யூசி ரோயின்டஜன். இதுல வந்து இந்த தாம்சன் அப்படின்றவர் வந்து எதை கண்டுபிடிப்பாருன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது தாம்சன், ரைட்டா. ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடிப்பார்னா லாஸ் ஆஃப் மோஷன்,
லாஸ் ஆஃப் மோஷன் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து கேல்குலஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. கேல்குலஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சிருப்பாரு. யூனிவர்சல் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் கிராவிடேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னா அது ஐசக் நியூட்டன் தான். ஜேம்ஸ் சாட்விக்கை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நியூட்ரான் கண்டுபிடிப்பார். நியூட்ரல் பார்ட்டிக்கல் நியூட்ரான் கண்டுபிடிப்பார். டபிள்யூசி ரோன்டிஜன் வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிருப்பார். எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்பொழுது கண்டுபிடிச்சிருப்பாருன்னா 1895. 1895. ஓகே, அடுத்தது who among the following is the first person to be awarded by Nobel Prize in Literature in the English language? ஆங்கில மொழி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் வந்து யாரு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ரூடியார்ட் கிப்ளிங். அடுத்து அமைதிக்கான நோபல் விருது பெற்ற முதல் பெண், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி வந்து யாரு அப்படின்னா பரோனஸ் பெர்த்தா. அடுத்து ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட 3 தடவை வந்து நோபல் விருது பெற்றிருக்கு. 3 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே அமைப்பு எது அப்படின்னா ரெட் கிராஸ், கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ். அடுத்தது how many people can be awarded Nobel Prize in any one field? அதாவது ஒரு துறையில் வந்து எத்தனை பேருக்கு வந்து நோபல் விருது வந்து ஒரு வருஷத்துல வழங்கப்படலாம்னா மேக்சிமம் 3 தான். இப்போ பிசிக்ஸ்னு எடுத்துட்டா பிசிக்ஸ்ல 3 பேருக்கு மேல ஒரு வருஷத்துல கொடுக்க கூடாது. ஓகே, அடுத்தது அதே மாதிரி நோபல் விருதை பொறுத்த வரைக்கும் இறந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்மளுடைய இந்தியாவில் வந்து பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீன்ற விருதுகள் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவருக்கு போஸ்டுமஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, மரணத்திற்கு பிந்தைய விருது அப்படின்ட்டு. இதுல நோபல் விருது வந்து போஸ்ட்மஸ் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. மரணத்திற்கு பிறகு பிந்தைய நோபல் பரிசு எப்பொழுது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா 1974 இருந்து கொடுக்கறது கிடையாது. அடுத்தது கணிதத்தினுடைய நோபல் விருது அப்படின்னு எந்த விருதை சொல்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, கணிதத்திற்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது வந்து ஏபல் விருது. அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நோபல் விருது பெற்ற இளைய நபர் வந்து யாருன்றது கேட்குறாங்க. யங்கஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர், இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு பெற்ற இளையவர் வந்து யாரு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அபிஜித் பானர்ஜி. நெக்ஸ்ட், ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் வந்து 1921 வந்து இயற்பியலுக்கான நோபல் விருது வந்து வென்றார். ஸோ அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரது எந்த கண்டுபிடிப்பிற்காக 1921 ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார் அப்படின்றது கேள்வி. ஓகே, என்ன கண்டுபிடிப்பு? இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளி மின்னழுத்த விளைவு. அப்புறம் 2025க்கான நோபல் விருது, மருத்துவத்திற்கான நோபல் விருது வந்து பார்த்துட்டீங்கன்னா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு 2025 ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு எந்த முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் அதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ டி செல்ஸ், அதாவது டி செல்ஸ், ஃபாக்ஸ் P3 ஜீன், இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஃபாக்ஸ் P3 ஜீன். அடுத்தது 2025 ஆண்டிற்கான நோபல் விருது பிசிக்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டது? இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து எந்த துறையில் கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் அப்படின்னு பார்த்தோமா, மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம். ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்தது 2025 ஆண்டுக்கான கெமிஸ்ட்ரிக்கான நோபல் விருது, வேதியியலுக்கான நோபல் விருது வந்து எதை கண்டுபிடிச்சதுக்காக? 2025 ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு எந்த பொருளின் வளர்ச்சிக்காக வழங்கப்பட்டது? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து மெட்டல் ஆர்கானிக். நான் அதே தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், இது மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அடுத்து 2025 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் விருது வந்து பெற்ற
எழுத்தாளர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. எந்த எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, ஸோ இலக்கியம் அப்படின்னா ஸ்லோவா நான் கையில எழுதுவேன். ஸோ டி டி. அப்புறம் இந்த ஸ்லோவா நான் கையில எழுதுவேன். அப்ப ஸ்லோ கிராஸ் நான் போர் கை. ஸோ அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு கருப்பொருளை வச்சு அவர் வந்து ஜெயிச்சு, அதாவது எழுதியிருப்பாரு, அதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதாவது லா ஸ்லோ கிராஸ் நோர் கை. அவர் வந்து நோபல் பரிசு பெற்ற படைப்புகளில் வந்து சிறப்பிக்கப்பட்ட முக்கிய கருப்பொருள் வந்து என்ன அப்படின்றது கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், டெரர்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பகாலிப்டிக் டெரர். அடுத்தது, ஸோ 2025 நோபலுக்கு அமைதிக்கான நோபல் விருது வென்ற மரியா கொரினா மச்சாடோ வந்து எந்த ஒரு நாட்டில் வந்து அவருடைய முயற்சியை வந்து மேற்கொண்டார் அப்படின்ட்டு. 2025 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மரியா கொரினோ அவங்க வந்து அவரது முயற்சிகளுக்காக வழங்கப்பட்டது. எந்த நாட்டினுடைய முயற்சி அப்படின்னா, சிம்பிள் ஆன்சர், வெனிசுலா. நான் அந்த ஃபர்ஸ்ட் இது சொல்றப்பே நான் சொன்னேன் வெனிசுலான்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. அடுத்தது, வாட் இஸ் த ஓவர்ஆர்ச்சிங் தீம் ரிஃப்ளெக்டட் இன் ஆல் 2025 நோபல் பிரைசஸ்? 2025 அனைத்து நோபல் பரிசுகளிலும் பிரதிபலிக்கும் முக்கிய கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னா, மெயினா வந்து என்னது, ஃபவுண்டேஷனல் பிரேக் த்ரூ தான். ஏதாச்சும் ஒரு புதிய துறையில வந்து பார்த்துட்டீங்கன்னா புதிய கண்டுபிடிப்பு வந்து முன்னேற்றங்களையும் இதை கொண்டு வரதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய நோக்கமாக இருக்கும். அடுத்து, 2025 பொருளாதாரத்துக்கான நோபல் விருது யாருக்காக வழங்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. ரைட்டா? பொருளாதார அறிவியல் துறையில் 2025 நோபல் விருது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். பில் போடுறதுக்கு வயசான ஆளை வந்து வச்சிருக்கிறாங்க. ஹவுன்னு கேட்டதுக்கு ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. பில்லு ஸ்லோவா போடுறாரு அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டி. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டி, ஆல் த அபவ், எல்லாருமே தான். அப்புறம், which concept did Philip A. Gion and Peter Howitt develop a mathematical model explaining sustained growth of a dynamic cycle? இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரேரா கேட்கக்கூடிய கேள்விதான். நம்ம இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் விருது வாங்கிய பிலிப் ஆகியோனும் பீட்டர் ஹோவிட்டும் வந்து எந்த ஒரு கருத்திற்காக ஒரு கணித மாதிரியை உருவாக்கினர் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். ஆன்சர் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், படைப்பு அழிவு. அடுத்தது, டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் ஹெல்ப்ட் இன் அட்வான்சிங் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? அதாவது புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புகள் வந்து பின்வருவனவற்றில் எதற்கான சிகிச்சையை மேம்படுத்த உதவியது அப்படின்னா, இது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அண்ட் கேன்சர். ரைட்டா? புற்றுநோய். ஸோ நம்ம இது மருத்துவத்திற்கான நோபல் விருது கொடுத்தாங்கல்ல, அந்த இது. அடுத்தது, 2025 வேதியியல் பிசிக்ஸ்ல வந்து நோபல் விருது வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து எந்த ஒரு இதுல வந்து முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத கேட்கறாங்க. இது வந்து சென்டிமீட்டர் சைஸ்டு சூப்பர் கண்டக்டிங் சிப். 2025 இயற்பியல் பரிசு பெற்றவர்களின் பணி எந்த வகையான அமைப்பில் நடத்தப்பட்டது அப்படின்னா, இது சென்டிமீட்டர் சைஸ்டு சூப்பர் கண்டக்டிங் சிப். இதெல்லாம் ரொம்ப ரேரா கேட்கிற கேள்விதான். அடுத்தது, இலக்கியத்திற்கான நோபல் விருது பெற்ற ஸ்லோ நா கை. ரைட்டா? லா ஸ்லோ கிராஸ்னா போர் கை, பெரிய பேர். ஓகே. ஸோ அவங்களோட எழுத்து வந்து எதை வச்சு டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்றத கேட்குறாங்க. லாஸ்ட்லோ அவங்களுடைய எழுத்து வந்து ரொம்ப நீளமா இருக்கும், அதுக்கு போக சிக்கலான வாக்கியங்கள் இருக்கும், அடுத்து தத்துவ விவரிப்புகள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நோபல் விருதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பாருங்க, கன்ஃபார்மா ஒரு கேள்வி இருக்க செய்யும். ஓகே, தேங்க்யூ.